ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். இல்லப்பா, நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் லயலால ரொம்ப டஃப் சீட்டு கிடைக்கும். அங்க இருக்கிற அந்த பிரின்சிபால்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட போய் நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் கேத்தலிக், அப்பதான் நான் கிறிஸ்டியன் சொல்றேன். அது வரைக்கும் எனக்கு கிறிஸ்தவனா என்னன்னு தெரியாது. இது ஃபாதர், அது ஃபாதர், என் பிள்ளை ஆசைப்படுறான் ஃபாதர். இதுக்கடையில ஒரு 2-3 தடவை வந்து அந்த விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு நான் இதுக்கு போயிருக்கேன், கெஸ்ட் லெக்சர் கெஸ்ட் லெக்சரா போயிருக்கேன். அந்த இதெல்லாம் வச்சு அவரு சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. கஷ்டப்பட்டு வாங்கிட்டாரு. ஒரு வருஷம் படிச்சார். 2வது வருஷம் ஆரம்பிக்குது. திடீர்னு வீட்டுக்கு ஒரு நாள் வந்தோம். அப்பா எனக்கு காலேஜ் போர் அடிக்குது. இப்படிதான் காலேஜ் போர் அடிக்குது. காலேஜ் போர் அடிக்குதா? நீ விருப்பப்பட்டு தானே போன? இல்லப்பா எனக்கு சரியா வரல, நடிக்கணும்பா. சும்மா ரொம்ப ஈஸியா 18 வயசு சார், ஸ்லிம்மா இருப்பாரு. இப்போ நடிக்கணும்பா. நடிக்கணுமா? முடிடா, இந்த கோர்ஸ் முடி, நடிப்போம். இல்லைப்பா காலேஜுக்கெல்லாம் போகிறது. அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அவனுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஜெயா டிவியில் கூட இதாக இருந்தார். இப்போ எம்பியா கூட அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அவர் தான் லெக்சரர் விஜய்க்கு. வேற என்ன, ரவி பெர்னாட் விஜயுடைய ப்ரொஃபஸர். அவரை அகஸ்மாத்தாக ஒரு நாள் மீட் பண்ணும்போது, உங்கள் பையன் காலேஜில் தான் படிக்கிறான் விஷுவல் கம்யூனிகேஷன், நான் தான் ப்ரொஃபஸர். நான் ஒரு நாள் கூட கிளாஸுக்குள்ளே பார்த்தது கிடையாது. எப்போது பார்ப்பேன் 4 பேரோட அந்த காம்பவுண்ட் மேலே உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு பார்த்த உடனே இறங்கி ஓடுவாங்க. ஒரு வருஷமும் இப்படி காம்பவுண்ட்ல தான் இருந்திருக்கான் போல இருக்கு. ஒரு வருஷம் லாஸ்ட் இயர். 2வது வருஷம் வந்து எனக்கு போர் அடிச்சுட்டாரு. 2வது வருஷம் அது காம்பவுண்டும் போர் அடிச்சு போச்சு.